everyone, welcome back to the channel Unknown Physicist. ஸோ நம்ம குவாண்டம் 100 சீரீஸோட 5th வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு கான்செப்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனி வர நம்ம குவாண்டம் ஜேர்னியில் இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் ஆர் கோயிங் டு பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இந்த ஃபார்முலாஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது. டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும் இந்த ஃபார்முலாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி e raised to minus ax square dx is equal to under root pi by a. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காசியன் இன்டெகிரல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி e raised to minus 2ax square dx அப்படி நம்மளுக்கு ஒரு இன்டெகிரல் வந்தது அப்படின்னா லைக் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம இன்டெகிரேட் பண்ணி தென் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் a quite long process. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு நான் ஜென்ரல் ஃபார்ம்ல எல்லாமே இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். So this will be equal to under root pi by coefficient of a. ஓகேங்களா? இப்போ இங்க coefficient of a என்ன பாத்தீங்கன்னா it is 1a. So இங்க இந்த நம்ம எடுத்திருக்க சம்ல பாத்தீங்கன்னா it is minus 2a. பட் இங்க பாத்தீங்கன்னா இன்டெகிரல்லே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஒன்லி பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ 2a. ஸோ இதுதான் உங்க ஆன்சர். வேணா நீங்க ஜஸ்ட் இன்டெகிரல் பண்ணி அண்ட் தென் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அட் லாஸ்ட் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டெகிரல் பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் integral minus infinity to plus infinity e raised to minus ax square plus b dx is equal to under root pi by a அதேதான் பட் e raised to b square by 4a. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் ஆட் ஆயிருக்கு. இதுக்கான ப்ராப்ளம் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஃபியூச்சர் நம்ம சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ்ல பாப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் ஃபார்முலாஸ். ஸோ மேக் ஷுர் நீங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்க. அடுத்தது integral minus infinity to plus infinity e raised to minus ax square plus bx plus c into dx is equal to under root pi by a. Same as previous, but என்னன்னா b square minus 4ac ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் ஆட் ஆகுது பிகாஸ் cன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வருது. அதனால b square minus 4ac by 4a. ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம் அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த மூணு இன்டெகிரல் ஒரு செட். அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் 0 to infinity. கேர்ஃபுல்லா லிமிட்ஸ் வந்து இதுதான். இஃப் இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ண முடியாது. அது என்னன்றதை நான் சொல்றேன். 0 to infinity x power n e raised to minus ax. ஓகேங்களா? e raised to minus ax into dx is equal to n factorial by a power n plus 1. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட கொஸ்டின் என்னன்னா இன்டெகிரல் 0 to infinity r power 2 e raised to minus 2r by a naught into dr. So again இப்போ நம்ம இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம 1 by 1 இன்டெகிரல் பண்ணி ஸோ இட் இஸ் அ குவைட் லாங் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்ம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இதை ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி டைம் சேவிங். இப்போ இங்க n என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் n, இங்க ஆர் பவர் n இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ இட் இஸ் 2 அண்ட் தென் ஏயோட வேல்யூ ஸோ ஏன்றது e raised to ax அந்த கோஎஃபிஷியன்ட். ஸோ அது என்னன்னா இட் இஸ் 2 by a naught. இட் இஸ் 2 by a naught. நம்மளோட ஃபார்முலா என்ன? n factorial by a power n plus 1. So n factorial it will be 2 factorial divided by a என்னன்னா 2 by a naught. ஓகேங்களா? 2 by a naught whole power நம்ம n value it is 2. So 2 plus 1. 2 factorial ஓட value it is 2. So நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 by 2 cube is 8 and a naught cube மேல வந்துரும். So a naught cube. So இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். இது ஒரு இன்டெகிரல். நெக்ஸ்ட் இன்டெகிரல் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் 0 to infinity e raised to minus ax dx இருந்தது அப்படின்னா it is 1 by a. So for example integral 0 to infinity e raised to minus 2ax இருக்கு அப்படின்னா so your answer is just 1 by 2a. ஓகேங்களா? இந்த இன்டெகிரல் ஃபார்முலால ஒரு ஸ்மால் மிஸ்டேக், இட் இஸ் பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ் வரணும். என்ன இன்டெகிரல் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் லிமிட்ஸ் பாருங்க minus infinity to 0. So e raised to ax dx will be equal to 1 by a.
So again, integral minus infinity to plus infinity e raised to 2ax அப்படின்னு ஒரு integral இருந்ததுன்னா just 1 by 2a இதுதான் நம்ம ஆன்சர். சாரி, லிமிட் வந்து minus infinity to 0. minus infinity to 0. So இது அடுத்த செட் ஆஃப் 3 integrals. So next integral minus infinity to plus infinity x power 2n e raised to minus ax square dx is equal to root pi into 134 till 2n minus 1 terms வரைக்கும் divided by 2 power n a power n plus 1 by 2. ஓகேங்களா, இதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட இன்டெக்ரல் என்னன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இ ரைஸ் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் நம்மளுக்கு n என்னன்னு தெரியணும். ஸோ இதில் n என்ன n2ன்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆக்சுவலி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜெனரல் ஃபார்முலால இட் இஸ் 2n. அப்ப 2n will be equal to 2. ஸோ n வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, அண்ட் தென் a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ இட் இஸ் ஆல்பா ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் பண்றப்ப இந்த மாதிரி தனியா எடுத்து பண்ணுங்க, அண்ட் தென் போக போக பை ப்ராக்டிஸ் நீங்க சீக்கிரம் மாஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ண இதுக்கான ஆன்சர் எதுனா, ஸோ இட் வில் பி ரூட் பை இன்டூ 2n minus 1. ஸோ n ஓட வேல்யூ இட் இஸ் 1. அப்ப 2n minus 1 அப்படின்னா 2. ஓகே, நான் எழுதுறேன். 2 into 1 minus 1 divided by 2 power 1. a என்ன, it is alpha square. So alpha square whole power n ஓட வேல்யூ it is 2. அப்ப 2 plus 1 by 2. So ஃபைனலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா root pi into 1 divided by 2 into alpha square whole power 3 by 2 இருக்கும். அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா root pi by 2 alpha cube. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சோஃபார் நம்ம வந்து ஒரு 7 இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ மேக் ஷூர் இதை நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றீங்கட்டு. அட்வான்ஸா போனஸா இன்னொரு ஷார்ட் ட்ரிக், இது ஃபார்முலா கிடையாது, இட்ஸ் அ ட்ரிக். என்ன ட்ரிக்ன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரிக் என்ன அப்படின்னா இன்டெக்ரல் 0 to L sin ஸ்கொயர் x into dx இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து சால்வே பண்ணாம யூ கேன் ரைட் யுவர் ஆன்சர். ஆன்சர் என்னன்னா இட் இஸ் half into length of your limits. half into length of the limits. ஓகேங்களா, half into length of the limits. ஸோ இங்க length of the limits என்ன, 0 plus L. ஸோ இட் இஸ் L. ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் will be L by 2. ஸோ இதை நான் எல்லா கேஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. உங்களோட லிமிட்ஸ் வந்து ஃபுல் ஆர் ஹாஃப் லிமிட்ஸா இருக்கணும். ஃபுல் ஆர் ஹாஃப் லிமிட்ஸா இருக்கணும். ஸோ 0 to L இருக்கணும், ஆர் 0 to pi by 2, 0 to pi அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, உங்க லிமிட்ஸ் வேல்யூ இட் ஷுட் பி ஃபுல் ஆர் ஹாஃப் லிமிட். அடுத்தது இப்ப sin ஸ்கொயருக்கு பார்த்தோம். அடுத்து cos ஸ்கொயருக்கு என்ன, 0 to L இன்டெகிரல் லிமிட்ஸ் cos ஸ்கொயர் x dx அப்படின்றதுனா அகைன் த சேம், இட் வில் பி half into length of the limits. half into length of the limits. ஸோ அப்ப என்ன வரும், it will be L by 2. ஓகே, இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ஒர்க் அவுட், ஒரு குட்டியா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் கிளியர். ஸோ நான் என்ன கொஸ்டின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to pi by 2ன்னு எடுத்துக்கிறேன், ஹாஃப் லிமிட்ஸ் எடுக்கிறேன். 0 to pi by 2 sin ஸ்கொயர் x dx. ஓகேங்களா, என்னோட லிமிட்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ sin ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் தீட்டாவை by trigonometry formulas 1 minus cos 2 theta divided by 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் அதை இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், integral 0 to pi by 2 1 minus cos 2x by 2 into dx. ஸோ இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். அப்ப integral 0 to pi by 2 into 1 by 2 into dx minus integral 0 to pi by 2 cos 2x by 2 into dx. So first half பாத்தீங்கன்னா integral dx will be x தான், அதனால it will be x by 2, limits வந்து 0 to pi by 2, and then cos 2x differentiate பண்ணீங்க அப்படின்னா it will be sin 2x. sin 2x and 2x differentiate பண்றப்ப it will be divided by 2. So sin 2x into 2, again denominator ஒரு 2 இருக்கு, so 2. limits பாத்தீங்கன்னா 0 to pi by 2. so இப்போ நான் limits apply பண்றேன். so pi by 2 into 2 minus next 0 apply பண்ணோம் அப்படின்னா it becomes 0, and then
ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sin 2 into x பார்த்தீங்கன்னா pi by 2 divided by 4 minus sin 0. ஓகேங்களா, sin 0 lower limit by 4. ஓகே, நான் ஃபைனல் ஆன்சர் இங்க எழுதுறேன். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், pi by 4 minus sin pi. 2 இதுல கேன்சல் ஆயிரும், 2 cancel ஆயிரும். So sin pi it is 0. So 0 and then plus sin 0 is also 0. So final answer என்ன, pi by 4. இப்போ நான் சொன்ன ட்ரிக் ரீகால் பண்ணுங்களா. இந்த இடத்துல நான் சொன்ன ட்ரிக் என்ன, half into length of your limits. இங்க உங்க லிமிட்டோட லென்த் என்ன, 0 to pi by 2. இப்போ லென்த்தோட லிமிட் it is pi by 2. So உங்க ஃபைனல் ஆன்சர் என்ன, it is pi by 4. ஓகேங்களா. ஸோ half into pi by 2 பண்ணீங்கன்னா pi by 4. ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்றதுக்கு நியர்லி எனக்கு ஒரு 2 minutes ஆச்சு. பட் இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா யூ கேன் டூ இட் இன் 2 seconds. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி நிறைய இதுல வரும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் தரேன், ஜஸ்ட் இந்த ட்ரிக் கரெக்டான்றதை வெரிஃபை பண்றதுக்காக. ஸோ என்ன அப்படின்னா integral 0 to pi cos square x dx. So cos square x dx. So try பண்ணுங்க இந்த இன்டெகிரல், லைக் இந்த ஃபார்முலாலே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா. ஹோப் இந்த இன்டெகிரேஷன், இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது சஜஷன் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா. Still then everyone take care. Bye bye everyone. Have a nice day.